ஹலோ அனைவருக்கும் இப்போ நம்ம பொறுத்து எப்படிலாம் நவீன டெக்னாலஜியாக வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு உலகம் எவ்வளோ முன்னேறுக்குன்றது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பல டெக்னாலஜியோட இன்னைக்கு வந்து விளைஞ்சிட்டு இருக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த டிராக்டர் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. அந்த டிராக்டர் பெரிய ஒரு புதவழியில புதஞ்சிருச்சு. அதை எவ்வளவு அழகா தூக்குறாங்க பாருங்க. அதாவது பெரிய ஒரு கட்டையை வச்சு அவ்வளவு அழகா தூக்கிட்டாங்க. இந்த வீடியோல ஒருத்தர் வந்து கொத்தனா வேலை செய்யறாரு. ஆனா எவ்வளவு டெக்னிக்கலா வந்து அவர் வந்து சிமெண்ட் வந்து போறாரு பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா இந்த இதுல கரணை வச்சு அள்ளி தான் போடுவாங்க. ஆனா இவர் ஒரு பெரிய ஒரு பெட்டி மாதிரி வச்சு அவ்வளவு அழகா எல்லா சிமெண்ட்டையும் கலவையே போறாரு. அதே போலதான் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தண்ணீர் இந்த மாதிரி இடத்துல அது எவ்வளவு டெக்னாலஜியா இவர் வந்து தண்ணியை அவ்வளவு அழகா வந்து எடுக்கிறா பாருங்க. அதாவது ஒரு குப்பியில தண்ணியை வந்து உள்ள வச்சுட்டு அப்படியே கவுத்துறாரு. இடைவெளி இல்லைன்னா முழுவதும் இழுக்கும். அந்த டெக்னாலஜி தான் பயன்படுத்தி இவர் செம்மையா வந்து இந்த தண்ணீரை உள்ள வந்து எடுத்துறாரு. உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல. உண்மையிலே இப்படி சில விஷயம் நடக்கதான் செய்யுது. ஒரு பெரிய ஒரு பைப்பு, அதாவது தண்ணி நிறைய இருக்கு. அந்த தண்ணியை வந்து எடுக்கிறதுக்காக இவரும் என்ன மாதிரி டெக்னாலஜி பண்றாரு பாருங்க. பெரிய ஒரு வாய்க்கால்ல தண்ணி வந்து எடுக்கணும். அதுக்காக இவர் பெரிய ஒரு பைப் வந்து வச்சுட்டாரு. இப்ப தண்ணி எப்படி வந்து இருக்காரு பாருங்க. அதை ஃபுல்லாக மூடிட்டு அப்படி தூக்கி போட்டாங்க. அடுத்த நிமிஷமே செம்மையாக வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து வெளியாகுது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ செம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு வீடியோ. எவ்வளோ அழகாக கூழாங்கல்லாம் வந்து இருக்குது. அந்த கூழாங்கல்ல வந்து எப்படி இவங்க இந்த காங்கிரீட் கலவை வந்து ஊற்றுறாங்க பாருங்க. காங்கிரீட் கலவையை ஊற்றி அது மேலே ஃபுல்லாக பரப்பிட்டு அதை செம்ம ஒரு அழகாக மாற்றுறாங்க. லேடிஸ்னா நம்ம ஊர்ல வந்து இந்த வேலை செய்வாங்களா அப்படின்னு கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம். ஆனா சைனா போன்ற நாடுகள்ல பெரும்பாலும் லேடிஸுங்க ஆண்களுக்கு இணையா பயங்கரமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி இந்த கலவை எடுத்து எவ்வளவு பயங்கரமா வந்து பூசுறாங்கன்ட்டு. உண்மையிலே அந்த பக்கத்தில் உள்ள ஆண்களை விட இவர் வந்து செம்ம ஒரு ஃபாஸ்டா வந்து பூசிட்டு இருக்காரு. பெரிய ஒரு காங்கிரீட் ரோடு. இந்த ரோட்ல வந்து ஃபுல்லா வந்து வழுக்கும் அப்படின்ட்டு எப்படி ஒரு டிசைனிங்க மாதிரி இருப்பாங்க. பாருங்க நம்ம கூல்ட்ரிங்க் டப்பாவெல்லாம் ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போயிட்டு அதை எப்படி வந்து ஃபுல்லா இரும்பா மாத்துறாருன்ட்டு. இந்த கூல்ட்ரிங்க் டப்பாவை வச்சு எவ்வளவு டெக்னிக்கலா வந்து எவ்வளவு பெரிய பாத்திரத்தை வந்து உருவாக்குறான்ட்டு. நம்மளே ஆச்சரியப்படுத்துறதுல அதே போல தான் இந்த வீடியோ. இவரை பாருங்க எப்படி வந்து தன்னுடைய தரதளத்தை வந்து அவ்வளோ அழகா டிசைனிங் வச்சு இவர் வந்து வேலை செய்யறாருன்ட்டு. உண்மையிலேயே ஒரு சின்ன கம்பி தான். அந்த சின்ன கம்பி வச்சு சரசரன்னு அடிச்சுட்டு செம்மையா வந்து மாத்திட்டாரு. அதே போல நம்ம மேலேருந்து செங்கல்லாம் போட்டோம்னா உடஞ்சிரும். அதே போலதான் அந்த பிரிக்ஸ் வந்து எவ்வளவு அழகா எப்படி தூக்கி போறாரு பாருங்க. அதை கீழே வந்து ஒரு டயர் வச்சு ஒரு பெரிய லாரி டயர் வச்சுட்டாரு. அதனால ஒரு கல்லு கூட உடையாம இருக்குது. 2 கழுதை மாட்டிக்கிச்சு. அந்த கழுதை எவ்வளவு அழகா எப்படி வந்துருக்காங்க பாருங்க.
கிரேனை வச்சு மண்ணோட மண்ணாவே அவ்வளோ அழகாக வெளில எடுத்துடுறாங்க. உதவ பார்த்தோம்னா அது நம்ம நினச்சா கூட வந்து வெளில இருந்து எடுக்க முடியாது. ஆனால் அவ்வளோ அழகாக வெளில இருந்து தூக்கிட்டாங்க. விட்ட அடுத்த நிமிஷமே பறந்து போயிடுது. இவங்க வந்து ரோடுகளில் எப்படி வந்து காங்கிட்ட வந்து வளவழன்னு மாத்துறாங்கன்ட்டு கரணையை போட்டு நம்ம பயங்கரமா தேய்ச்சாகணும். ஆனா இவங்க ஃபேனை வச்சு எவ்வளவு அழகா இவங்க வந்து சைடு காங்கிட்ட வளவழன்னு மாத்திட்டாங்க பாருங்க. ரெண்டாயிரம் தண்ணி தெளிச்சிடாரு. தண்ணி தெளிச்சு அடுத்த நிமிஷமே உண்மையிலேயே அவ்வளவு அழகா வளர்ப்பா மாறிடுச்சு. அதே போல இவர் வந்து கலவை வந்து கலக்குறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு பாருங்க. நம்ம பார்த்தோம்னா சைடுல கொஞ்சமா வெட்டிட்டு தான் அவங்க வந்து தண்ணீர் வந்து எடுப்பாங்க. ஆனாலும் இவர் பாருங்க செம்ம ஒரு டெக்னாலஜில அதே போல தான் இந்த வீடியோவில் எப்படி வந்து ட்ரெயின் ரோடு வந்து போட்டாகணும், அந்த ட்ரெயினை வச்சு இவங்க வந்து எப்படி ஜல்லியை வந்து சைடில் கொட்டுறாங்கன்ட்டு பெரிய ஒரு சிமெண்ட் கட்டையில் டிசைனிங்கை மாற்ற பாருங்க. அவ்வளோ அழகாக பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு அது மேலே அந்த டிசைனிங்கை அவ்வளோ அழகாக ஒட்டிட்டாரு. உண்மையிலே செம்ம ஒரு அழகாக இருக்குல்ல. இப்படி வந்து இருக்குமா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தோம். அந்த மாதிரி ஒரு அழகான வீடியோ தான் இந்த வீடியோ. அதே போல் இவரை பாருங்க, இவர் பெரிய ஒரு காங்கட்டு. இந்த காங்கட்டில் வந்து எப்படி இவர் வந்து செம்மையாக வந்து மாதிரி பாருங்க. எவ்வளோ அழகா எப்படி ஒரு டிசைனிங்காக வந்து எடுத்தாருன்ட்டு உண்மையிலே இந்த கட்டை செம்ம ஒரு அழகாக இருக்குல்ல. நம்ம சிமெண்ட்ல பல விதமான விஷயங்களை பார்த்துருப்போம். செவுத்துல எந்த விதமான டிசைனிங்லாம் எவ்வளவு அழகா வந்து பண்றாங்க பாருங்க. கொஞ்சம் மைண்ட் யூஸ் பண்ணா இந்த மாதிரி விஷயம்லாம் அவ்வளவு அழகா பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. வெறும் சீப்பை வச்சு அவ்வளவு அழகா முடிச்சிட்டாரு. அதே போல தான் இங்கே பாருங்க பெரிய ஒரு ரோடு, அதுவும் காங்கிரட் ரோடு. இந்த காங்கிரட் ரோடு கிரேன் வந்து வந்ததுன்னா உடஞ்சிருன்றதால எவ்வளோ அழகாக அந்த டயரை வச்சு எப்படி வந்து ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்க. அதனால அந்த ரோட்டுக்கு கொஞ்சம் கூட சேதாரம் இல்லை. அதே போல் இவர் வந்து பைன் அடிக்கிறாரு. பைன் அடிக்கிறது எவ்வளோ துல்லியமாக எப்படி வந்து அடிக்கிறாரு பாருங்க. அதாவது நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அதே போல தான் இவரும் எப்படி சிமெண்ட் வந்து அடிக்கிறாரு பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயம் வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சர்வசாதாரணமா இந்த மாதிரி செம்மையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ஒரு கட்டையை வந்து எப்படி வந்து அடிக்கிறாரு பாருங்க. இந்த கிரேனை வச்சு எப்படி இந்த பாட்டிலாம் வந்து இருக்காரு பாருங்க. நம்ம கையால் வந்து ஒவ்வொன்றா வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தட்டிட்டு எவ்வளோ அழகாக வந்து இருக்குது பாருங்க. இந்த வீடியோவில் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு படிக்கட்டு கட்டுறாரு. ஆனாலும் அந்த கைப்பிடிக்கு எவ்வளோ அழகாக டிசைனிங் வந்து செம்ம ஒரு சூப்பராக டிசைனிங்காக மாற்றிட்டாரு. பாருங்க, அதாவது நம்ம சேர்லாம் இருக்குல்ல, அந்த சேர்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஒரு ஹீட்டர் வச்சு பயங்கரமா ஹீட் பண்றாரு. அதெல்லாம் புதுசான மாதிரி ஆயிடுச்சு. அதே போல இங்க ஒரு பெரிய ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வந்து எப்படி டிசைனா மாத்துறாரு பாருங்க. அழகா கட் பண்ணி எடுத்தாரு. ஆனா அவர் எடுத்த பிறகு என்ன வேலை பண்றாரு பாருங்க. வச்சுட்டு அவ்வளோ அழகாக ஒரு செடியை வந்து போட்டாரு. உண்மையிலே செம்ம ஒரு அழகாக இருக்குல்ல. இவருடைய வேலையே இந்த மாதிரி வேலை தான்.